நமஸ்காரம். வெல்கம் டு ஸ்ரீ சக்கரம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாகதோஷமா இதோ பரிகாரத்தலம். நாகதோஷத்தால் சிரமப்படுபவர்களுக்கு பரிகாரத்தலமாக விளங்குவது சங்கரன் கோவில். ஒருமுறை சிவபெருமான் பெரியவரா மகாவிஷ்ணு பெரியவரா என்ற சந்தேகம் நாக அரசர்களுக்கு ஏற்பட்டது. தேவகுருவாகிய வியாழ பகவான் இத்தலத்திற்கு செல்லுங்கள் என அறிவுரை கூறினார். அதன்படி இங்கு சுனை ஒன்றை ஏற்படுத்தி சங்கரலிங்கத்தை வழிபட்டனர் நாக அரசர்கள். சங்கரநாராயணர் வடிவத்தை அவர்களுக்கு காட்டினார் சிவபெருமான். நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்தால் தோஷம் நீங்கும் என நாக அரசர்கள் வாக்குறுதி கொடுத்தனர். புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்று சங்கரன் கோவில். இக்கோவில் தென்காசி மாவட்டத்தில் அமைந்த பஞ்சபூத தலங்களில் மண் தலத்திற்குரியது. சைவத்தில் வழிபடும் கடவுள் சிவபெருமான், வைணவத்தில் வழிபடும் கடவுள் மகாவிஷ்ணு. இவர்கள் இருவரும் ஒருவரே, வெவ்வேறானவர் இல்லை என்பதை எடுத்து காட்டும் தலம் சங்கரன் கோவில். இங்கு சங்கரனும் நாராயணரும் இணைந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். ஆடி உத்திரட்டாதி அன்று கோமதி அம்மனுக்கு சங்கரநாராயணராக காட்சியளித்தார் சிவபெருமான். இந்த விழாவே ஆடி தபசு. அன்று மாலை சங்கரநாராயணராகவும் இரவில் சங்கரலிங்க பெருமானாகவும் காட்சியளிப்பார். மார்ச் மற்றும் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் சுவாமி மீது சூரிய ஒளிப்படுவது பார்க்க வேண்டிய ஒன்று. சிவன் கோவில்களில் கருவறைக்கு பின்னால் லிங்கோத்பவர் சன்னதி இருக்கும். ஆனால் இங்கு யோக நரசிம்மர் இருக்கிறார். சங்கரலிங்க சுவாமியை பாம்பு சுவாமி என்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை உப்பு சுவாமி எனவும் ஆங்கிலேயர்கள் அழைத்தனர். கோமதி சன்னதியில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. யமபயத்தை போக்கும் துர்க்கையம்மன் தெற்கு திசை நோக்கி இருக்கிறாள். திங்கள் அன்று பூப்பாவாடை தரிசனமும் வெள்ளி அன்று தங்கப்பாவாடை தரிசனமும் கோமதி அம்மன் நமக்கு தருகிறாள். இங்கு சித்திரை திருவிழா 48 நாட்கள் நடைபெறும். இந்த கோவிலுக்கு பின்னால் பாம்பாட்டி சித்தரின் பீடம் உள்ளது. இந்த தகவல் தங்களுக்கு பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.